சப்பாத்தி சுடும்போது சில நேரம் கொஞ்சம் கருகி கருப்பாகி போயிருக்கும். அதை பலர் கவனிக்காம சாப்பிட்டுருவோம். ஆனா ஒரு கொஸ்டின், அப்படி கருகிய சப்பாத்தி சாப்பிடலாமா இல்ல அது உடம்புக்கு நல்லது இல்லையா? இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் சயின்ஸ் இருக்கு. சப்பாத்தி அதிகமா கருகும் போது மாவுல இருக்கும் ஸ்டார்ச் மற்றும் புரோட்டீன் அதிக வெப்பத்துல ரியாக்ஷன் ஆரம்பிக்கும். இந்த ரியாக்ஷன் காரணமாக அக்ரிலமைடு வந்து அதிகமா உற்பத்தி பல ஃபுட் சேஃப்டி ஸ்டடி ஹெல்த் ரிஸ்க் இருக்கலாம்னு சில ரிசர்ச் சொல்லுது. சப்பாத்தி கருப்பாகி போனா அது பேசிக்கலி ஒரு சார்ட் கார்பன் லேயர் மாதிரி ஆகிடும். அந்த லேயர் வந்தா டேஸ்ட் கூட பிட்டரா ஆரம்பிக்கும். மேலும் குக்கிங் அதிகமா ஃபுட்ல இருக்க நியூட்ரியன்ஸ் கூட குறைய ஆரம்பிக்கும். அதாவது நம்ம சாப்பிடும் ஃபுட்ல நியூட்ரிஷன் வேல்யூ கூட குறைந்து போகலாம். அதிக ஹீட்ல குக் பண்ணும்போது சில விட்டமின்ஸ் டேமேஜ் ஆகும். குறிப்பாக விட்டமின் பி குரூப் நியூட்ரியன்ஸ் ஹீட்டுக்கு சென்சிட்டிவ். அதனால பர்ன் ஆனா பாடிக்கு கிடைக்க வேண்டிய நியூட்ரிஷன் குறையலாம். அதனாலதான் நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் பர்ன் ஆன ஃபுட் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. சில பேருக்கு பர்ன் சப்பாத்தி சாப்பிட்ட பிறகு ஸ்டமக் இரிட்டேஷன் கூட வரலாம். சில சமயம் அசிடிட்டி அதிகரிக்கலாம். சிலருக்கு ஹெவினஸ் ஃபீல் ஆகலாம். அதனால தொடர்ந்து பர்ன் ஆன ஃபுட் சாப்பிடுறது நல்ல ஹேபிட் இல்ல. சப்பாத்தி நல்லா வர வேணும்னா குக்கிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம் வைத்தால் ஈவன்லி குக் ஆகும். அடிக்கடி திருப்பி சுட்டால் பர்ன் ஆகாம இருக்கும். அதிக ஹை ஃப்ளேம் வைத்தால் வெளியே கருகி உள்ள ப்ராப்பர்லி குக் ஆகாது. சப்பாத்தி லேசா பிரவுனா இருந்தால் பரவாயில்ல, அது நார்மல் குக்கிங் மார்க் தான். ஆனா முழுக்க கருகி கருப்பா இருந்தால் அதை அவாய்ட் பண்றது தான் நல்லது. சரியான ஹீட்ல குக் பண்ணினால் சப்பாத்தியும் நல்லா வரும், ஹெல்த்துக்கும் நல்லது.